சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி வளாகத்தில் பாலியல் தொந்தரவு கொடுத்த +1 மாணவர்கள் 3 பேர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தை மூடி மறைக்க திமுகவை சேர்ந்த PTA தலைவர் கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 7ஆம் வகுப்பு மாணவி அந்த பள்ளி மாணவர்களாலேயே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து வெளியே தெரியாமல் இருக்க பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த ஜோதி 20 நாட்களாக போலீசில் புகார் அளிக்காமல் தடுத்து கட்ட பஞ்சாயத்து செய்து வந்திருக்கிறார். வேறு வழியின்றி மாணவியின் பெற்றோர் குழந்தைகள் உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளித்த பின்பே போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் போலீசில் புகார் அளிப்பதை தடுத்து தாமதப்படுத்திய ஜோதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் பாதுகாப்பற்ற சூழலில் பள்ளிகள் உள்ளன, இதை தடுக்கவோ பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ நடவடிக்கை இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்போதுதான் துறை தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் போலீசுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் IPS அதிகாரியும் சென்னை வடக்கு மண்டல இணை கமிஷனருமான மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் சக்திவேல் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து பிரிவு இணை கமிஷனராக உள்ள DIG மகேஷ்குமார் மீது அப்பிரிவில் பணிபுரியும் பெண் போலீஸ் ஒருவர் தன் கணவருடன் சென்று DGP சங்கர் ஜிவாலிடம் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் இணை கமிஷனர் மகேஷ்குமார் பாலியல் ரீதியாக தனக்கு தொந்தரவு கொடுத்தார் என்றும், தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தினார் என்றும் கூறியிருந்தார். அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதால் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். பணியிடத்தில் மகேஷ்குமார் நடந்து கொண்ட வீடியோ காட்சிகள், அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகள் உள்ளிட்ட ஆதாரங்களையும் DGPயிடம் பெண் போலீஸ் கொடுத்துள்ளார். அதன் பின் மகேஷ்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தற்போது விடுப்பில் இருக்கிறார். இதனிடையே பெண் போலீசின் புகாரை விசாரிக்க DGP சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா கமிட்டிக்கு சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். புகார் மற்றும் ஆதாரங்களின் உண்மைத்தன்மை குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை DGPயிடம் விசாகா கமிட்டி சமர்ப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் இணை கமிஷனர் மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை துறை ரீதியானது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகேஷ்குமார் தெற்கு மண்டலத்தில் பணியாற்றிய போது மற்றொரு பெண் போலீசுக்கும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். மகேஷ்குமாரின் பாலியல் தொல்லைகளுக்கு உதவியாக செயல்பட்ட மாதவரம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சக்திவேலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார். போலீஸ் பூத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் திருவல்லிக்கேணி SI ராஜாசிங், சைதாப்பேட்டை சிறப்பு SI சன்னிலாய்டு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எழும்பூரில் மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் அருண் பாண்டியன் என்ற கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். அசோக் நகர் காவல் நிலைய போலீஸ்காரர் ஜேம்ஸ் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அயனாவரம் சட்டம் ஒழுங்கு காவலர் பரணி போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அயனாவரம் சட்டம் ஒழுங்கு காவலர் பரணி போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இதில் +2 படிக்கும் மாணவர் ஆனந்த் என்பவர் முதல் முறையாக கணினி வழியாக பொதுத் தேர்வு எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒதுக்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என்று தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்திற்காக சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய நிதி 1050 கோடி ரூபாய். இந்த நிதியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தனி பாடமாக அமைக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தில் ஒரு பகுதியாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதால் இந்த திட்டத்தின் நோக்கம் சிதைகிறது. திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் கேரளத்தில் தமிழ் உட்பட மும்மொழிகளில் 6ஆம் வகுப்பில் இருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடம் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் எங்கே சென்றது? இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
தலாய் லாமாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள திபெத்தைச் சேர்ந்த புத்த மத துறவி தலாய் லாமாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்திருப்பதை தொடர்ந்து அவருக்கு சிஆர்பிஎஃப் படையினரால் கூடுதல் பாதுகாப்பு வழங்க முடிவெடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி தலாய் லாமாவுக்கான பாதுகாப்பு பணியில் மத்திய ரிசர்வ் காவல் படையில் 30 கமாண்டோக்கள் ஈடுபடுத்தப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி காலை 7:32 இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாகவும் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.